வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக் ட்ரைனிங் தமிழ் சேனலில் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த வீடியோவில் ஒரு பிளாக் டயக்ராம் பவர் ஆன் எப்படி ஆகுது, ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகுதுன்னு பற்றி பிளாக் டயக்ராம், அதோடைய கண்டினியூஷன் தொடர்ச்சி தான் இது. இதில் ஒரு CPU மைக்ரோ கண்ட்ரோல் சிஸ்டம் இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். மறுபடியும் ஒன் செகண்ட் இதில் பாருங்கள். 12 வோல்ட் ரெகுலேட்டர், ஒரு வோல்டேஜ் 12 வோல்ட் ரெகுலேட்டர்லேருந்து 5 வோல்ட் கன்வெர்ட் ஆகிரும். 5 வோல்ட்லேருந்து 3.3 வோல்ட்டாக மாறும். 3.3 மாறதுக்காக இந்த இடத்துல என்ன இருக்கு, ஒரு ரெகுலேட்டர் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ரெகுலேட்டர், ஒரு 3.3 வோல்ட் ரெகுலேட்டர் இங்கே இருக்கு. அப்போ அதன் மூலிமா என்ன ஆகுது, உங்களுக்கு நேராக பயாஸ் சிப்புக்கு 3.3 வோல்ட் போயிடும். தென் ஆசிலேட்டருக்கு 3.3 வோல்ட் போயிடும். இந்த 3.3 வோல்ட்லேருந்து 1.2 வோல்ட் ரெகுலேட்டருக்கு போய் ரெகுலேட்டர் மூலிமா 1.2 வோல்ட் கோர் உள்ளுக்குள்ள கோர் செக்ஷனுக்கு போயிடும். அங்கிருந்து நேராக ஒரு சர்க்கியூட் இருக்கும். அந்த சர்க்கியூட்டில் ரீசெட், அதில் வர்ற வோல்ட் 0வாக இருக்கலாம், இல்லை 1.8 இந்த மாதிரி இருக்கும். மாடலை பொறுத்து, கம்பெனியை பொறுத்து, ஒர்க்கிங் வோல்ட்டை பொறுத்து. அப்போ ரீசெட் வோல்ட்டும் தேவை சர்க்கியூட்டில். ஒரு சர்க்கியூட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இருக்குது. இதோடைய ஒர்க்கு ஒரு 24 மெகாஹெர்ட்ஸ் ஆசிலேட்டர். 24 மெகாஹெர்ட்ஸ் ஆசிலேட்டர் கிறிஸ்டல். இது ஒரு ஃப்ரீக்வன்சி உற்பத்தி பண்ணி இதில் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஐசிக்குள்ளே ஒரு கிளாக் பல்ஸ் உற்பத்தி ஆகும். அது இந்த ஐசியோட ஃபங்க்ஷனுக்கு அவசியம் தேவை. இந்த கிறிஸ்டல், ரீசெட் வோல்ட்டு, கோர் வோல்ட்டு, ஆசிலேட்டர், பயாஸ் சிப், இந்த வோல்ட்டெல்லாம் கண்டிப்பாக வேணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்டாண்ட் பை இண்டிகேட்டர் லைட் எரியும். இப்போ இந்த 3.3 வோல்ட் ஆசிலேட்டருக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், blank screen, set dead, ஸ்டாண்ட் பை இண்டிகேட்டர் லைட் எரியாது. அதே மாதிரி கோர் வோல்ட் வரலையா, ஆப்சண்டாக இருக்கா, செட் டெட். பயாஸ் சிப்புக்கு 3.3 வோல்ட் போகலையா, செட் டெட். இந்த 3க்கு வோல்ட் வந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டாண்ட் பை இண்டிகேட்டர் லைட் எரியும். ஓகேவா? அது வரைக்கும் இப்போ லாஸ்ட் பேச்சஸ் சொல்லியிருக்கோம். ஓகேவா? நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் ரொம்ப ஃபண்டமெண்டல் பேசிக். எந்த மாடலாக இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். இந்த பின் நம்பரில் எதுவும் மென்ஷன் பண்ணல, ஐசியோட நேம் எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஜென்ரலாக அது பேர் தான் பிளாக் டயக்ராம். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த 12 வோல்ட் இருக்கு இல்லையா, இந்த 12 வோல்ட் வந்தால் தான் இதெல்லாம் ஒர்க் பண்ணும். அதை தான் ஸ்டார்ட் பண்ணி சொன்னேன். எஸ்எம்பிஎஸில் ஆன் பண்ண பிளக்கை ஆன் பண்ண உடனேயே இந்த இடத்துல எஸ்எம்பிஎஸ்லேருந்து வோல்ட் வந்துடும். ஒரு 12 வோல்ட் அல்லது 5 வோல்ட். கொஞ்சம் பழைய மாடலாக இருந்தால் 12 வோல்ட்டு, லேட்டஸ்ட் மாடலாக இருந்தால் 5 வோல்ட். இப்போ தான் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆண்ட்ராய்டு காம்போ வந்திருக்கு. ஓகேவா? நீ வரக்கூடிய ரெவல்யூஷன் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தொழில், இந்த ஃபீல்டு. ஓகேவா? நமக்கு தேவையில்லை என்ன அப்படின்னா, தொழில் சார்ந்த நுணுக்கத்தை கற்றுக்கணும். ஏற்கனவே சிஆர்டி சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, வேறு எலக்ட்ரானிக் ஃபீல்டில் எதில் இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய காலகட்டம் ஃபுல்லாக எல்லா வீட்லேயும் கம்பல்சரி எல்சிடி எல்இடி டிவியில் வர கம்ப்ளீட்டாக வந்துடும். சிஆர்டி ஃபுல்லாக போயிட்டு கம்ப்ளீட்டாக எல்இடி டிவி தான், எல்சிடியில் வராது. ஓகேவா? நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். சர்வீஸுக்காக வர்றதுக்காக கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். அப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. கொஞ்சம் முயற்சி, கொஞ்சம் பயிற்சி இருந்தால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் மூலிமா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இது தரவாக இருக்கணும். நீங்கள் தனியாக ஒரு நோட்ஸ் கொடுத்தா எழுதக்கூடிய அளவுக்கு இருக்கணும். ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சரி, ஆஃப்லைனில் வர ஸ்டூடெண்ட்டுக்காக தான் இந்த கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். ஒரு நோட் புக் போட்டுக்கங்க. நோட் புக் போட்டு இதே மாதிரி டயக்ராம் வரைஞ்சி ஒரு தடவை நான் சொல்லக்கூடியது எல்லாத்தையுமே நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ரிட்டனில் எழுதுனீங்கன்னா நல்ல மனப்பாடாயிரும். ஓகே, அப்போது இந்த வோல்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உடனே இந்த ஸ்டாண்ட் பை இண்டிகேட்டர் எரியும். ஸ்டாண்ட் பை இண்டிகேட்டரில் பைபோலார் எல்இடின்னு சொல்லியிருக்கேன். ஒரு எல்இடி ரெட் கலரில் எரியும். ஆன் பண்ணதுக்கப்புறம் அது க்ரீன் அல்லது ஆரஞ்சு அல்லது ப்ளூ, இப்படி இந்த கலர் சேஞ்ச் ஆகும். அது ஒரு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? சரி.
இப்போ என்ன பண்ணுறோம், இந்த வோல்ட்டெல்லாம் வரணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. தென் இப்போது இந்த பவர் ஆன் கீ இருக்கு இல்லையா, இந்த பவர் ஆன் கீயில் எவ்வளோ வோல்ட் வரும்னு சொல்லியிருக்கோம். இதில் இப்போ வந்து 1.2 1.8 2.8 3.3 இப்படிலாம் வருது, வோல்ட் வருது. சரி, எனி வோல்ட் அங்கே ஒரு பாசிட்டிவ் வோல்ட் வரும். அந்த பாசிட்டிவ் வோல்ட்டு கிரவுண்ட் ஆனோடனே என்ன ஆகுது, இந்த ஐசி வந்து புரிஞ்சுக்குது, பவர் ஆன் கமாண்ட் வந்துருச்சு. அந்த பவர் ஆன் கமாண்ட் வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பேனலுக்கு தேவையான வோல்ட் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பேனலில் வந்து 3 விதமான வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகுது. 3.3 வோல்ட்டில் ஒன்று, 5 வோல்ட்டில் ஒன்று, 12 வோல்ட்டில் ஒன்று. இந்த 3.3 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகிறது எல்லாமே 15 இன்ச்சு 17 இன்ச்சு கிட்டத்தட்ட மானிட்டர், லேப்டாப் இதில் வரக்கூடிய டிஸ்பிளே. 5 வோல்ட் 12 வோல்ட் தான் இப்போ நார்மல் எல்லாம் வந்துட்டுருக்கு, கம்ப்ளீட்டாக வந்துட்டுருக்கு. அந்த வோல்ட் வந்தால் தான் பேனல் ஒர்க் பண்ணும். அந்த பேனல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு எனேபிள் சிக்னல் ஒன்று வரணும். அதுக்குன்னு ஒரு சர்க்யூட் இருக்குது. அந்த சர்க்யூட்டுக்குள்ளே போய் இந்த வோல்ட்டெல்லாம் டிவைட் ஆகி பேனலுக்கு எவ்வளோ வோல்ட்டு நிர்ணயம் பண்ணியிருக்காங்களோ அந்த வோல்ட் வெளியே வரும். ஏற்கனவே பேனல் பற்றி சொல்லியிருக்கேன். பேனல் 12 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகிற பேனலுக்கு 12 வோல்ட் தான் கொடுக்கணும். இப்போது 5 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடிய பேனலுக்கு தவறி ஏதோ ஒரு காரணத்தில் 12 வோல்ட் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வந்தால் பேனல் வந்து உடனே இமீடியட்டாக ஃபெயிலியர் ஆகிரும். ஓகேவா. சில யூனிவர்சல் போர்டில் அதனால தான் வந்து முதல்ல வந்து ஒரு லாக் இருக்கும், ஒரு ஜம்பர் இருக்கும். அந்த ஜம்பர் செட்டிங் கரெக்டாக போட்டுட்டு தான் செட்டை ஆன் பண்ணணும். ஏற்கனவே ஒரு யூனிவர்சல் போர்டை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோ எதுனா பார்த்துக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு அடுத்த வந்த U11 போர்டில் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ரிமோட் மூலிமா ரெசல்யூஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, பேனல் வோல்ட் மாத்திரக்குள்ளே வந்திருக்கு. ஓகேவா. சரி, இப்போது பேனல் ஆன் வோல்ட்டு வரும் எப்போ, இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான். அப்போ இதில் பேனல் ஆன் வோல்ட் ட்ரிகர் சிக்னல் வந்துச்சு அப்படின்னாவே என்டையர் செக்ஷன் ஓகே அப்படின்னு அர்த்தம். இது ஒன்று மட்டும்தான் இல்லை, பேக் லைட் இருக்குது. இப்போ பேக் லைட் இருக்கு இல்லையா, பேக் லைட் டிரைவர் போர்டு இருக்கும். அதை ஆன் பண்ணுறதுக்கு ஒரு சிக்னல் அல்லது வோல்ட் வேணும். எனேபிள் வோல்ட்டு 3.3 வோல்ட்டு அல்லது 5 வோல்ட் வேணும். இந்த வோல்ட் இருந்தால் தான் என்ன உங்களுக்கு அந்த டிரைவர் போர்டு வேலை செய்யும். இந்த டிரைவருக்கு வோல்ட் எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டால் பவர் சப்ளைலேருந்து வரும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா ஒன்று ஒன்றா லிங்க் அப்படியே உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுது, டோட்டல் டயக்ராமுடைய பிளாக் டயக்ராம். இது தரவை தெரிஞ்ச எந்த டிவி வந்தாலும் எந்த கம்பெனி வந்தாலும் உடனே அட்டன் பண்ணலாம். சர்க்யூட்டுக்குள்ளே போகல, ஸ்கிமேட்டிக்கில் போகவே இல்லை. ஆனால் ஓவரலாக உங்களுக்கு சொல்லிட்டு வரோம். இது தரவை இருந்தாவே போதும், அட்டன் பண்ணலாம். அது எந்த மாடல் வந்தாலும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ பேக்லைட் டிரைவருக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வோல்ட் இருக்குது. அது வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு எனேபிள் வோல்ட் ஆன் சிக்னல் வரணும், வோல்ட் வரணும். அது 3.3 அல்லது 5 வோல்ட்டாக இருக்கும். அந்த வோல்ட்டு இந்த சிபியூலேருந்து வெளியே வரணும். வந்துச்சுன்னா இந்த ஒட்டுமொத்த செக்ஷன் ஓகே. இது மட்டும் இல்லை, அடுத்தபடியாக அந்த இன்வெர்டர் போர்டுடைய எல்இடியாக இருந்தால் இல்லை சிஎஃப்எல்லாக இருந்தால் பிரைட்னஸ் டிம் கூட்டி குறைக்கிறதுக்கு ஒரு கண்ட்ரோல் சிக்னல் வரணும். அந்த சிக்னல் வந்து மாடலை பொறுத்து இருக்குது. 1.2 3.3 வோல்ட்டு டிம் பிரைட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுக்கு வோல்ட் வரணும், கண்ட்ரோல் வோல்ட்டு வரும். அப்போ என்ன சொல்லுவோம், இந்த இடத்துல பவர் ஆன் கீயை ப்ரெஸ் பண்ணணும்னா எல்இடியில் கலர் சேஞ்ச் ஆகும். அட் த சேம் டைம் பேனலுக்கு வேணுங்கிற ஆப்ரேட்டிங் வோல்ட்டு போகணும். பேக்லைட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிகரிங் வோல்ட்டு போகணும். டிம் பிரைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வோல்ட்டு போகணும். வேறு என்ன அடுத்தது அப்படின்னு கேட்டால் எல்விடிஎஸ் டேட்டா இருக்கு இல்லையா, அதனுடைய அவுட் டு டிகான் போர்டு. டிகான் போர்டுக்கு தேவையான வோல்ட்டு, சிக்னல் வோல்ட் எல்லாமே இந்த பின்னிலிருந்து வெளியே வரும். இடம் இல்லாதனால சுருக்கி வச்சுருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கோம், அதில் போய் எல்விடிஎஸ் கேபிள் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் படிச்சுக்கலாம். ஓகேவா. 6 பிட் சிங்கிள் சேனல், 6 பிட் டூயல் சேனல், 8 பிட் சிங்கிள் சேனல், 8 பிட் டூயல் சேனல், அதாவது ஹெச்டி ரெடி, ஹெச்டி ஃபுல் ஹெச்டி, அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம். நான் சுருக்கமாக வச்சுருக்கோம். இதில் வரக்கூடிய சிக்னல் அவுட்புட் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு 0 மைனஸ் 0 ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 2 மைனஸ் 2 ப்ளஸ் கிளாக் மைனஸ் கிளாக் ப்ளஸ் 3 மைனஸ் 3 ப்ளஸ், இதுதான் அவுட்புட் சிக்னல். ரெட் கிரீன் ப்ளூ சிக்னல் வெளியே வரும். இதை எல்விடிஎஸ் அவுட்புட். லோ வோல்டேஜ் டிஜிட்டல் சிக்னலிங், லோ வோல்டேஜ் டிஃபரன்ஷியல் சிக்னலிங் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இதில் அவுட்புட் வரும் 5 பேர் ஒயர் ஹெச்டிக்கு,
அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்குங்க. அதில் 5 பேரில் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். மைனஸில் 1.2 வோல்ட் இருந்தால் ப்ளஸ் லீடில் 1.1 இருக்கும். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் 0.1 வோல்ட் இருக்கும், இல்லைன்னா 0.5 வித்தியாசம் வரும். அவ்வளோதான். அந்த வோல்ட் வந்தாவே இந்த ப்ராசர் ஓகே. படம் வரலையா, அதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்கள்கிட்ட ஒரு யூனிவர்சல் போர்டு நீங்கள் வாங்கி கம்ப்ளீட்டாக ஒரு மல்டிமீட்டர் வாங்கி இந்த வோல்ட் எல்லாம் அளந்து பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். சர்வீஸ் வந்து ரொம்ப சிம்பிள். எப்போ அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த பிளாக் டயக்ராம் தரவாக இருக்கும்போது. அப்போ எல்விடிஎஸ் சிக்னல் டேட்டா அவுட்டு இங்கிருந்து வெளியே வரும். 2 டிகான் போர்டுக்கு வெளியே வரும். பேனல் வோல்ட் வரணும், சிக்னல் வரணும் டிகான் போர்டுக்கு. டிகான் போர்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சிபி இருக்கும், இதே மாதிரி பயாஸ் ஐசி இருக்குது, இதே மாதிரி ட்ரிகரிங் இருக்கும். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். டிகான் ஐசி போர்டுக்கு ஸ்கேலர் போர்டுன்னு பேர், சோர்ஸ் பிசிபின்னு பேர். அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட். அப்போ இதெல்லாம் வெளியே வரணும். வெளியே வரணும் என்னென்ன பண்ண வேண்டியதுக்கு ஒரு பட்டன் ட்ரிகர் பண்ணால் இத்தனை வேலை வரணும். அது மட்டுமா இல்லை, பவர் சப்ளையில் 12 வோல்ட்டும் 24 வோல்ட் வெளியே வரணும் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்கேன் பாருங்கள். பவர் ஆன் எனேபிள் வோல்ட் அல்லது டு பவர் சப்ளை யூனிட். பவர் சப்ளை யூனிட் தட் மீன்ஸ் எஸ்எம்பிஎஸ். எஸ்எம்பிஎஸ்க்கு வோல்ட் இங்கிருந்து நேராக இங்கே வருது, எஸ்எம்பிஎஸ்க்கு வருது. இது வந்தால் தான் 24 வோல்ட்டும் 12 வோல்ட்டும் வெளியே வரும். ஓகேவா? சரி, இந்த வோல்ட் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த வோல்ட் வெளியே வந்தால் தான் என்ன பண்ணுன்னா ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டரில் 5 வோல்ட்டாக மாறி இந்த ஐசி சிபியூ ரன் பண்ணுறதுக்கு ஒரு வோல்டேஜ் வேணும். இதுதான் மெயின் வோல்ட்டு. அந்த வோல்ட் வந்து 3.3 வோல்ட்டு. இந்த இடத்துல ஒரு ரெகுலேட்டர் இருக்குது. ஏன் லாஸ்ட் கிளாஸில் ரெகுலேட்டர் ஐசி பற்றி கிளாஸ் நடத்தணும் அப்படின்னு கேட்டால் அந்த ரெகுலேட்டர் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. 3 பின் ரெகுலேட்டர், 5 பின் ரெகுலேட்டர், 6 பின் ரெகுலேட்டர், 8 பின் ரெகுலேட்டர், ஃபிக்ஸடு, அட்ஜஸ்டபிள் எல்லாம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. மறுபடியும் ஏதோ புதுசாக ஒன்று வந்தாலும் அடுத்த ஒரு வீடியோவில் ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அப்போ இந்த வோல்ட் வந்தால் தான் இந்த ஐசி வேலை செய்யும். ஒன்று, இந்த ஐசி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இந்த பட்டனை ஆன் பண்ணணுன்னா, பவர் பட்டனை ஆன் பண்ணணுன்னு இந்த ஐசிக்குள்ளே இருந்து ஒரு எனேபிள் வோல்ட், எனேபிள் சிக்னல் வந்து இதுக்கு ட்ரிகர் ஆகணும். ட்ரிகர் ஆனால் தான் இந்த 3.3 வோல்ட் வரும். அப்போ தான் ரன் சப்ளை இந்த ஐசிக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் ரேம் ரெகுலேட்டர்னு ஒன்று போட்டிருக்கேன். ரேம் ரெகுலேட்டர் ஒவ்வொரு சிப்பும் ஒரு மாதிரி இருக்கும். DDR1, DDR2, DDR3, DDR4. DDR1 அப்படின்னா 2.5 வோல்ட், DDR2னா 1.8 வோல்ட், DDR3 அப்படின்னு சொன்னால் 1.5 வோல்ட், DDR4னா 1.2 வோல்ட். இப்போ இருக்கிற ஆண்ட்ராய்ட் ப்ரோ 1.2 வோல்ட், DDR4. அந்த வோல்ட் வரணும். வந்தால் மட்டும்தான் இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் வரும். எப்போ? இந்த பவர் கீ அமுத்தும் போது. அப்போ இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டால், இந்த பவர் கீயை ப்ரெஸ் பண்ணும் பொழுது இந்த பவர் சப்ளையிலேருந்து வோல்ட் நேராக எங்கேருந்து வந்து எஸ்எம்பிஎஸ்க்கு போகணும். எஸ்எம்பிஎஸ்லேருந்து 24 12 வோல்ட் வந்து அந்த வோல்ட்லேருந்து 5 வோல்ட் வந்து தென் இந்த ரெகுலேட்டருக்கு வரும். அது மட்டும் இல்லை, எனேபிள் சிக்னல் ஐசிலேருந்து வரணும். அது வந்தால் மட்டும்தான் இதுக்கு கிடைக்கும். அப்போ தான் இது எல்லாமே ஃபங்க்ஷனிங் ஆகும். இதில் ஏதாவது ஒன்று ஆப்ஷன் ஆனால் கூட, உதாரணமாக ரன் வோல்ட் கிடைக்கலைன்னா இந்த சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா ஒரு செகண்ட் டிவி ஆன் ஆகிட்டு உடனே ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி ரேம் ரெகுலேட்டருக்கு வோல்ட் வரல, என்ன டிடிஆரோ அது தகுந்த மாதிரி வர வேண்டிய வோல்ட் வரல அப்படின்னா பவர் கீ ஆன் பண்ணிங்கன்னா ஒரு செகண்ட் படம் வந்துட்டு அல்லது ரேஸ்டர் வந்துட்டு வெளிச்சம் வந்துட்டு உடனே என்ன ஆயிரும்? கட் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரியே ஆன் பண்ணும் பொழுது இந்த அவுட்புட்டில் இருக்கக்கூடிய எது இடத்துலையாவது ஒரு ஷார்ட் சர்க்யூட் இருந்தாவோ, லீக் இருந்தாவோ, பார்சிலி லீக்கா டெட் ஷார்ட் இருந்தாவோ டிவி ஆன் பண்ணோம்னா வெளிச்சம் வந்துட்டு உடனே ஆஃப் ஆகிடும். அதாவது ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிட்டு மறுபடியும் ஸ்டாண்ட் பை கண்டிஷனுக்கே வந்துடும். ஓகே, அப்போ இந்த வோல்ட்டெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகும். ஸ்டாண்ட் பை இண்டிகேட்டரே எரியலைன்னா என்ன காரணம்னு சொல்லியிருக்கேன். இந்த 3 வோல்ட் ஆப்ஷன் ஆச்சுன்னா வராது. ஸ்டாண்ட் பை இண்டிகேட்டர் வந்தாலும் இந்த ப்ரெஸ் பண்ணுன்னா இதெல்லாம் நடக்கணும். இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்தால் மட்டும்தான்
உங்களுக்கு கண்டினியூ பிக்சர் வரும். அப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் எங்கெங்கெல்லாம் வோல்ட் அளக்க வேண்டியது இருக்கும். ஒரு ஸ்கெமேட்டிக் டயக்ராம் கம்பல்சரி வேணும். டயக்ராம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் நான் சொல்லக்கூடிய வோல்ட். இப்படிலாம் பிளாக் டயக்ராமில் டிவி பார்க்க முடியாது. புரிஞ்சுக்க ரொம்ப ஈஸி, 10 நிமிஷம் தான். சர்க்கியூட் அனலைஸ் பண்ணுங்கள். இந்த வோல்ட்டில் எங்கெங்கே வருது, எந்தெந்த பின்னுக்கு வருதுன்னு ஒரு தடவை பாருங்கள். எங்கெங்கே வோல்ட் அளக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வோல்ட் அளங்க. டெட் செட் அல்லது பவர் ரிலீஸ் ஆகி உடனே கட் ஆஃப் ஆகுது அப்படிங்கிற சூழ்நிலை வந்தால் என்ன காரணம்னு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கோம், இந்த அவுட்புட்டில் இருக்கக்கூடிய இடத்துல எங்கே பேனல் வோல்ட், ஒருவேளை பேனல் ஷார்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக என்ன ஆயிரும், உங்களுக்கு ஆன் பண்ணுனா ஒரு தடவை ஆன் ஆகிட்டு மறுபடியும் ஸ்டாண்ட் பை மோடுக்கே வந்துடும். ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகலை, ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகி உடனே கட் ஆஃப் ஆயிடுது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னென்ன காரணம்னா, இந்த வரக்கூடிய வோல்டேஜஸில் ஏதாவது ஒரு வோல்டேஜ் பேக் லைட்லேயோ பேனல் சப்ளைலையோ டிம் பிரைட்லேயோ எல்விடிஎஸ் கேபிள் என்ன சொல்லியிருக்கேன், 1.2 1.1 வோல்ட் வரணும்னு சொல்லியிருக்கேன். மைனஸ் ப்ளஸில் எல்லாத்துலேயும் அதுதான் ஆர்ஜிபி சிக்னல் வரக்கூடியது. அதில் ஏதாவது ஒரு டேக் பின் ஷார்ட் ஆனால் கூட என்ன ஆயிரும், உங்களுக்கு ஒர்க் பண்ணாது. அடுத்தது பவர் ஆன் எனேபிள் சிக்னல். இந்த சிக்னல் வரல அப்படின்னு சொன்னால் எஸ்எம்பிஎஸ்க்கு போய் எஸ்எம்பிஎஸ்லேருந்து அவுட்புட் வோல்ட் வராது. இந்த அவுட்புட் வோல்ட்லேருந்து தான் 5 வோல்ட் ரெகுலேட்டர் வந்து 5 வோல்ட்லேருந்து ரன் சப்ளைக்கும் ரேம் சப்ளைக்கு போகுது. இந்த வோல்ட் இல்லைனாலும் வராது. ஒருவேளை இந்த ஐசியில் எனேபிள் சிக்னல் வரக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு சிக்னல் வரலைன்னா கூட வராது, ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகாது. அப்போ ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகணும்னா இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா ஒர்க் ஈஸி. அப்போ இந்த வீடியோ இருக்கு இல்லையா, இந்த வீடியோ என்ன பண்ணணும், ஸ்கிப் பண்ணாமல் முதல்ல பார்க்கணும். புரிகிற வரைக்கும் திருப்பி மறுபடியும் பார்க்கணும் வீடியோவை. வீடியோவை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணணும், நோட் புக்கில் நோட்ஸ் எடுத்துக்கணும். நோட்ஸ் எடுத்துகிட்டு நாளைக்கு நான் கேட்கும்போது அதில் ஆன்சரைஸ் பண்ணணும், எது எது ட்ரிகர் ஆனால் எது வரும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இப்போது வீடியோ பாருங்கள். ஏதாவது சந்தேக டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கான்செப்டோட நம்ம பார்க்கலாம். ஓகேவா?